நமது உன்னதமான நாடகம் என்று இந்த நிலையை திடவே நீ எழுந்து வாழ் நல்ல அறிவியலே. இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, மெய் பொய், நன்மை தீமை, வரம் சாபம் என எதிரெதிர் துருவங்கள் வாழ்வில் இருக்கத்தான் செய்கின்றன. என் பள்ளி மாணவ மாணவிகள் நவீன தொழில்நுட்பம் வரமா அல்லது சாபமா என வாதிட உள்ளனர். தங்களின் செல்போன்களை நிறுத்திவிட்டு செவிகளை தாருங்களேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று கருவறை முதல் கல்லறை எலக்ட்ரிக் சுடுகாடு வரை நவீன தொழில்நுட்பம் இல்லாத இடமே இல்லை என்று கூறலாம். இவை நம் உயிரோடு கலந்ததாகவே உள்ளது. இன்று நம் அனைவரின் காலை பொழுதிலும் செல்போனிலேயே துவங்குகிறது. ஒரே வீட்டில் உள்ளோர் கூட வாட்ஸ்அப்பின் மூலமாகவே பேசிக் கொள்கின்றனர். இமெயில் முதல் எஸ்கலேட்டர் வரை அறிவியல் மட்டும் தான் உள்ளது. ஒரு பக்கம் இந்த நவீன தொழில்நுட்பத்தை கண்டு பெருமிதமாக தோன்றினும் மற்றொரு பக்கம் ஆயுத அதிகரிப்பு, நாகரிக சீர்கேடு, விதவிதமான நோய்கள் இதன் விளைவை என சிந்திக்கவும் தோன்றுகிறது. ஒருவன் குழியினுள் விழுந்து காப்பாற்றுங்கள் என்று கதரும் போது கூட காப்பாற்ற கை கொடுக்காமல் வீடியோ எடுத்து பேஸ்புக்கில் அப்லோட் செய்து லைக்ஸ் வாங்கவே இந்த உலகம் எண்ணுகிறது. தன் உறவினர்களுக்கும் சேர்த்து சமைத்த காலம் போய் தனக்கு காலை காஃபி முதல் இரவு ஐஸ் வாட்டர் வரை ஜொமேட்டோவில் ஆர்டர் செய்து சாப்பிடும் காலத்திற்கு மனிதர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். இதுவே நிதர்சனமான உண்மை. ஆனாலும் இத்தொழில்நுட்பம் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது அல்லவா? எனவே இந்த நவீன தொழில்நுட்பம் வரமா அல்லது சாபமா என வாதிட என் பள்ளி மாணவ கண்மணிகள் அணிக்கு 3 பேர் என இங்கு வருகை தந்துள்ளனர். அவர்கள் விவாதங்களை நாம் கேட்டு ரசிப்போமா? முதலில் நவீன தொழில்நுட்பம் வரமே என வாதிட மாணவி ஷனா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நவீன தொழில்நுட்பம் வரமே என்று பேச வந்துள்ளேன். அன்று மாடுகளை பூட்டி விவசாயம் நடைபெற்றது. இன்று நிலத்தில் விதைகள் தெளிப்பது முதல் அறுவடை செய்வது வரை எல்லாமே இயந்திரமயமாகிவிட்டது. நிலவை காட்டி சோறு ஊட்டிய காலம் போய் நிலவுக்கே போய் உணவு உண்கின்ற நிலை வந்துவிட்டது. அதைத்தான் ஒரு கவிஞர் நேற்று மனிதன் மலையில் ஏறி கொடியேற்றினான். இன்று வெண்ணிலாவில் கால் பதித்தான். நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான் என்று பாடியுள்ளார். பறவையை கண்டு விமானம் படைத்து, பாயும் நீரில் மீனை கண்டு படகை படைத்து, எதிரொலி கேட்டு வானொலி படைத்து பழமையை புதியவையாக புகுத்தியுள்ளான். டிக்கெட் புக் பண்ண கூட ஆப்புகள், ரிமோட்கள், ரோபோட்கள் மூலம் உலகின் மூலையில் அமர்ந்து கொண்டு ஆபரேட் செய்கிறான் மனிதன். பள்ளியில் கரும்பலகை, சாக்கட்டி மூலம் படித்த நாம் இன்று ஸ்மார்ட் டிவி, இணையதள கல்வி, வீடியோக்கள் மூலம் கல்வி வளர்ச்சி முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அன்று பள்ளி பருவத்து மாணவர்களை தொடர்பு கொள்வது இயலாத காரியம். ஆனால் இன்று பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் என எவ்வளவு முன்னேற்றங்கள்! மாட்டு வண்டி கட்டி நெடு தூரம் சென்ற காலம் போய் சென்ற மாதம் சென்னையில் மெட்ரோ ட்ரெயினில் 8 லட்சம் பேர் பயணம் செய்ததை நாம் கேள்விப்படுகிறோம். கண் இமைக்கும் நேரத்தில் இடம் விட்டு இடம் மாறுகிறோம். காலை உணவு ஒரு நாட்டில், மதிய உணவு ஒரு நாட்டில் உண்ணும் அளவிற்கு நவீன தொழில்நுட்பம் அசூர வளர்ச்சியடைந்துள்ளது. எனவே நவீன தொழில்நுட்பம் வரமே என்று கூறிய என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். காலையில் டென்மார்க்கில் காஃபி குடித்து, மதியம் தாய்லாந்தில் மீட்டிங், இரவு நம் நாட்டில் டின்னர் என தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளதை மாணவி சனா கூறி நவீன தொழில்நுட்பம் வரமே என வாதிட்டுள்ளார். இனி இவரை எதிர்த்து நவீன தொழில்நுட்பம் சாபமே என வாதிட மாணவி நேத்ரா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நவீன தொழில்நுட்பம் சாபமே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். பயிர்கள் விளையும் போது களைகளும் விளையத்தான் செய்கின்றன. அதை போல இவ்வுலகில் நல்லவை தீயவை என 2 முகங்கள் உண்டு. நல்லதை விட தீயதே நம் மனதில் ஆழமாக பதிகிறது மக்களே. சைபர் கிரைம் குற்றங்கள் நவீன தொழில்நுட்பத்தால் பெருகியுள்ளன. ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, ப்ளூவேல் என மாணவர்கள் சீரழிந்து வருகின்றனர். செல்ஃபி எடுத்து செத்து போனவர்கள் ஏராளம். சாப்பிட்டவுடன் வெற்றிலை பிடி தேடுவதோ அந்த காலம், மாத்திரை பிடி தேடுவதோ இந்த காலம். அம்மாத்திரை சாப்பிட்டாலும் அடுத்த வேளை சாப்பாடையே சாப்பிட முடியும்.
உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றும் தொழுதுண்டு பின் செல்பவர். மாட்டுச் சாணத்தை உரமாக பயன்படுத்திய போது உயிர் சத்துக்கள் தாதுப்புக்கள் நிறைந்த உணவு கிடைத்தது. ஆனால் இன்று உணவு விஷமாகி போனது. வீட்டு பாடத்தை ஸ்லேட்டில் எழுதிய காலம் போய் நோட்பாடு விவரங்களை ஏற்றும் காலமும் வந்துவிட்டது. சோம்பேறித்தனமே மிஞ்சுகிறது. கைபேசி அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதால் அதிலிருந்து வரும் எலக்ட்ரானிக் வேவ்ஸ் கதிர்வீழ்ச்சால் மூளை சம்பந்தமான நோய்கள், புற்றுநோய்கள், உளவியல் நோய்கள் ஏற்படுகின்றன. கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு மட்டுமல்லாமல் குழந்தைகள் உட்பட எல்லோருக்கும் கூட இந்த திசுக்களை தாக்கும் நோய்கள் கூட இந்த செல்போனின் லீலைகளே. யாரென்று முகமறியாத தீயவர்களுடன் நட்பு கொள்ளுதல், பாலியல் துஷ்பிரயோகங்கள், தகவல் திரட்டுக்கள் போன்ற தீய விஷயங்களுக்கும் மக்களை ஈடுபடுத்துவது இந்த நவீன தொழில்நுட்பமே. பெற்றோர்களே, குழந்தைகளுக்கு 4 வயது முதல் 14 வயது வரை மூளையில் நியூரான் அணுக்களின் வளர்ச்சி அதீதமாக இருக்கும். எனவே பெற்றோர்களும் உறவினர்களும் சுற்றத்தார்களும் தனது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டுமே தவிர உயிரற்ற நுட்பங்களிடம் அல்ல. எனவே நவீன தொழில்நுட்பம் சாபமே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சைபர் கிரைம் குற்றங்கள், பெற்றோரை பதற வைக்கும் உறுப்புகள் திருட்டியன இன்றைய தலைமுறை சீர்குலைக்கும் சமூக வலைத்தளம் சாபமே என மாணவி நேத்ரா அவர்கள் வாதிட்டுள்ளார். இனி இவரை எதிர்த்து மாணவர் இஷாக் அவர்கள் நவீன தொழில்நுட்பம் வரமே என வாதிட வருகிறார். கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நவீன தொழில்நுட்பம் வரமே என பேச வந்துள்ளேன். ஆட்டுக்கல்லில் மாவரைத்து அம்மியில் சட்னி அரைத்தது அந்த காலம். மாவையும் இயந்திரத்தில் ஊற்றினால் ரெடிமேட் தோசையாக வருகிறது இந்த காலம். அறிவியல் தான் ஆண்டவன் என்றும் சொல்லும் அளவிற்கு இந்த நவீன தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அணுக்கரு முதல் அணுசக்தி வரை இங்கு எல்லாமே நவீன தொழில்நுட்பம் தான். இயற்கையை படைத்த இறைவன் கூட வியந்து பார்க்கும் அளவிற்கு இந்த நவீன தொழில்நுட்பம் வளர்கிறது. அமர்ந்த இடத்திலேயே அகிலத்தின் வளர்ச்சியை அறிய முடிகிறது. மனித மூளையை விட சிறப்பான சக்தி வேறு எதுவும் இல்லை என்றும் சொல்லும் அளவிற்கு அடுத்த கண்டுபிடிப்புகள் ஆச்சரியமூட்டுகிறது. கல் இருக்கு, குளவி சுற்றுகிறது அன்று. குளவி இருக்கு, கல் சுற்றுகிறது இன்று. நெருப்பின்றி சமையல் ஏது அன்று, நெருப்பில்லா சமையல் உண்டு என்று. மனிதனுக்கு உதவி செய்ய உபகரணம் அன்று, மனிதனை வழி நடத்தும் கணினி என்று. அனைவரும் படைப்பாளியாக இந்த நவீன தொழில்நுட்பமே காரணம். உயிர் போகும் தருவாயில் உள்ளவர்களுக்கு கூட இரத்த குரூப் இதர பாகங்களை பெற்றுத்தர இந்த நவீன தொழில்நுட்பம் உதவுகிறது. உறுப்புகள் திருட்டு என்று எதிரணியினர் கூறினார்கள் அல்லவா? ஒரு நிகழ்வு ஒன்று கூறுகிறேன், கேளுங்கள். ஹிதேந்திரன் என்ற இளைஞன் சாலை விபத்தில் மூளை சாவடைந்த பிறகு தன்னுடைய இதயத்தை 1 மணி நேரத்தில் கர்நாடகத்தில் உள்ள ஒரு சிறுமிக்கு கொடுத்து அவள் உயிரை மீட்க இந்த நவீன தொழில்நுட்பம் இல்லாமல் சாத்தியமாகுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். அவன் இதயத்தை கொடுத்து அனைத்து மக்கள் மனதிலும் இடம் பிடித்து இன்றளவும் அவனை நினைவுபடுத்த சமூக வலைதளம் தானே காரணம். மறக்க முடியுமா? +2வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் அவனுடைய பரிசாக செல்போன் கேட்டான். அவன் ஆசிரியர் வியந்தார். நீ புத்தகங்கள் கேட்பாய் என்று நினைத்தேன் என்றார். புத்தகங்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு குறைந்தபட்சம் ரூபாய் 10,000 வாங்க முடியும். ஆனால் செல்போன் இருந்தால் எத்தனை புத்தகங்களையும் ஸ்டோர் பண்ண முடியும். அவன் ஆசிரியர் வியந்தார். இந்த செல்போனில் இத்தனை பெண்கள் உள்ளதா? கற்று தருவதே குரு. எனவே நவீன தொழில்நுட்பமே குரு. ஆகவே நவீன தொழில்நுட்பம் வரமே என்று கூறி என்னிடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இதயம் கொடுத்து அனைவரின் இதயங்களிலும் இடம் பிடித்த இளைஞன் ஹிதேந்திரனின் தியாகம் சாதனையாக இடம்பெற காரணம் இன்றைய நவீன தொழில்நுட்பமே என வாதிட்ட இஷாக் அவர்களுக்கு பாராட்டுக்கள். இனி இவரை எதிர்த்து நவீன தொழில்நுட்பம் சாபமே என வாதிட முஹ்சின் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நவீன தொழில்நுட்பம் சாபமே என பேச வந்துள்ளேன்.
நவீன தொழில்நுட்பத்தால் பல நூதன மோசடிகள் நடந்து வருகின்றன. நடுவர் அவர்களே, AI தொழில்நுட்பத்தில் ஒருவர் மற்றொரு போல் பேசி பணைய மாற்று வேலைகளை செய்வதை நாம் புலனங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? உலகத்தே நேசி என்று சொல்லும் நாம் ஒவ்வொருவரையும் சந்தேக கண் கொண்டு பார்க்க நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம் நவீன தொழில்நுட்பமே. இயற்கை உரங்களை பயன்படுத்தியிருந்த காலத்தில் புற்றுநோய், சர்க்கரை, இரத்தழுத்தம் என்ற வார்த்தை கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இன்று விஞ்ஞானம் வந்ததுடன் நடைபயிற்சி, உழைப்பை மறந்து, ஏன் சிரிப்பை கூட மறந்து மக்கள் ஏதோ ஒன்றை தேடி ஓடுகின்றனர். வீட்டிலேயே சைக்கிள் வாங்கி இருந்த இடத்திலே நகராமல் ஓட்டி கொண்டிருக்கின்றனர். லாஃபிங் தெரபி என காரணம் இல்லாமல் சீர்த்து கொண்டிருக்கின்றனர். இளம் தலைமுறையினர் தொழில்நுட்பங்களில் சிக்குண்டு உண்மையான மகிழ்ச்சியை தொலைத்து பெற்றோர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகின்றனர். கணினியே கடவுள் என கையெடுத்து கும்பிட்டு அவர்கள் தலைமுறையினரை பாழாக்குகின்றனர். சிறு பிள்ளை கூட ஸ்ட்ரெஸ், டார்ச்சர் என சொல்லும் அளவிற்கு நவீன தொழில்நுட்பம் ராஜ்யம் செய்கிறது. எனவே நாம் இன்னும் சில ஆண்டுகளில் பழைய நிலைக்கு திரும்பாவிட்டால் மனிதன் குடும்பமாக அல்ல, தனித்தனி ஆளா வாழும் நிலைக்கு செல்வோம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. எனவே நவீன தொழில்நுட்பம் சாபமே என கூறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒபேசிட்டி, லாஃபிங் தெரபி என நம் அழல்கள். முன்னெல்லாம் வாய் குழுங்க குழுங்க சிரிப்பார்கள். இப்ப சிரிப்பதற்கு கூட சிகிச்சை வந்து விட்டது. AI தொழில்நுட்ப மோசடிகள் குறித்து முக்சின் அவர்கள் விளக்கிய விதம் அருமை. இனி இவரை எதிர்த்து நவீன தொழில்நுட்பம் வரமே என வாதிட நஃபிலா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நவீன தொழில்நுட்பம் வரமே என்று பேச போகிறேன். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. நெஞ்சில் துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம். இது அறிவியலால் மட்டுமே சாத்தியம். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்பவர் சிறந்த அறிவியல் அறிஞர். ஆனாலும் அவருக்கு ஒரு குறை உண்டு. கழுத்துக்கு கீழே உணர்வற்றவர். அது மட்டுமல்ல, பேசவும் இயலாதவர். இவர் கண்டுபிடித்த அறிவியல் கண்டுபிடிப்பை கூட உள்வாய் மூலம் டிராப் செய்து லேப்டாப்பில் பதிவிறக்கம் செய்ய உதவியாக இருந்தது மற்றொரு அறிவியல் கண்டுபிடிப்பு. இந்நவீன தொழில்நுட்பம் இல்லாவிட்டால் அந்த அறிவியல் அறிஞரின் கனவு நனவாகாமலே போயிருக்கும் அல்லவா? நாட்டை பாதுகாக்கும் எல்லையில் உள்ள நமது வீரர்கள் நினைத்த நேரம் குடும்பத்துடன் தொடர்பு கொள்ளவும், வெளிநாட்டில் வாழும் மக்கள் வீடியோ கால் மூலம் பக்கத்திலே இருப்பது போல பேசுவதும் இந்த நவீன தொழில்நுட்பத்தால் தான். அன்று 15 நாள் கழித்தே லெட்டர் வந்து சேரும். இன்று கண்மூடி திறப்பதற்குள் இமெயில், வாட்ஸ்அப், ட்விட்டர் என எத்தனை எத்தனை பச்சையாக காய்கறி சமைத்து சாப்பிட்டது அன்று. சிக்கி முக்கி கற்களை கொண்டு நெருப்பை உருவாக்கி ருசியாக சாப்பிட்டதும் அன்று. இன்று சமையலில் எவ்வளவு முன்னேற்றங்களை கண்டுள்ளோம். செல்பேசி நடைபயிற்சிக்கு நண்பனாக, கூகுள் வழிகாட்டுபவனாக, பணம் எடுக்க டெபிட் கார்டு என ஆப் எத்தனை ஆப்கள். கண்ணில்லாதவர்கள் IAS ஆகிறார்கள். கால் இல்லாதவர்கள் பாரா ஒலிம்பிக்கில் வெற்றி பெறுவது அறிவியலால் மட்டும்தான் சாத்தியம். பெட்டி கடையில் கூட கம்ப்யூட்டர் உள்ளது. புல்லட் ட்ரெயின் வந்து வேகத்தை அதிகரிக்கிறது. டிராபிக் மிகுதியால் ஏரில் கூட ஆம்புலன்ஸை பயன்படுத்தும் காலம் வந்துவிட்டது. வெறுங்கை என்பது மூடதனம், 10 விரல்களே மூலதனம் என்றும் நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். சமைக்க தெரியாதவர்கள் கூட யூடியூப் வீடியோக்களை பார்த்து விதவிதமாக சமைக்கும் அளவுக்கு நாம் முன்னேறியுள்ளோம். மனிதனின் கண்டுபிடிப்பான சக்கரமே அறிவியல் தாயின் முதல் குழந்தை. நம் எண்ணத்தை எழுத்தாக்கிய அச்சுப்பொறி. நாம் இடம் விட்டு இடம் மாற டிரான்ஸ்போர்ட் என்ஜின். நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒளிவிளக்கு. நாம் செய்திகளை பரிமாறிக்கொள்ள செல்பேசி என அசுர வேக முன்னேற்றம். எதிரணியினர்களே, உங்களால் ஒரு நாளாவது டிவி, போன் இல்லாமல் வாழ முடியுமா? சோறு தண்ணி இல்லாம கூட வாழ்ந்துருவீங்க. ஆனா இந்த செல்போன், டிவி இல்லாம வாழவே முடியாதுன்ற நிலைக்கு தான் நம்ம இப்ப வந்துட்டோம். எனவே நவீன தொழில்நுட்பம் வரமே என்று நல்ல தீர்ப்பளிக்குமாறு நடுவரை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
உங்களால் ஒரு நாள் செல்போன் டிவி இல்லாமல் வாழ முடியுமா என்ற வினாவை எழுப்பி நம் அனைவரையும் சிந்திக்க வைத்து விட்டார் நஃபிலா. இனி இவரை எதிர்த்து கவிதர்ஷினி சாபமே என எப்படி பேச போகிறார் பார்ப்போமா? அனைவருக்கும் வணக்கம். நவீன தொழில்நுட்பம் சாபமே என்று பேச போகிறேன். இதயம், சிறுநீரகம், மூளை மாற்று அறுவை சிகிச்சை என்றெல்லாம் எதிரணியினர் கூற்று உண்மைதான். எல்லா நோய்களுக்கும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நான் மறுக்கவில்லை. மருந்துகளுக்கு பின்னால் எவ்வளவு நோய்கள் உள்ளன. ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டால் மற்றொரு நோய் வந்து உயிரை கொள்கிறது. தனி மனித மகிழ்ச்சி செல்போன், குடும்ப மகிழ்ச்சி டிவி என்ற நிலை வந்துவிட்டது. ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரும் தனித்தனியாக செல்போன்களை வைத்துக் கொண்டு வாட்ஸ்அப்பில் செய்திகளை பரிமாறிக்கொள்கின்றனர். இப்போது உள்ள காலத்தில் ஒருவர் கூட முகத்தை பார்த்து பேசுவதில்லை. அந்த நிலைக்கு இந்த நவீன காலம் கொண்டு வந்து விட்டது. குடும்ப உறவுகள், பகிர்வு மனப்பான்மை, சகிப்புத்தன்மை, ஏன் மனிதநேயம் கூட குறைந்தது இந்த நவீன தொழில்நுட்பத்தால் தான். பெற்றோர்களின் சொல்லுக்கு அடங்காத பிள்ளைகள் கூட அவர்களின் செல்லுக்கு அடங்குகின்றனர். நன்சை உண்டு சாகுபடியானது தஞ்சை, நஞ்சை உண்டு சாகும்படியானது இன்று என்றார் நெல்லை ஜெயந்த் என்ற புது கவிஞர். நன்சை புன்சை அனைத்தும் நஞ்சாகி போனது இத்தேசத்தில். நீர் எங்கே இருக்கிறது என தேடுவது விஞ்ஞானம். அடுத்தவர் மனதில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதே மனித நேயம். வாசிக்கலாம் என்பது புத்தகம், சிக்கலாம் என பல பிரச்சனைகளில் சிக்க வைத்து விடுகிறது இந்த நவீன தொழில்நுட்பம். செல்போன் சூதாட்டத்தின் மூலமாக சிறுவர்கள் அல்லாமல் பெரியவர்கள் கூட தங்களின் செல்வத்தை இழந்து அவமானம் தாங்காமல் வறுமையினால் தற்கொலை செய்து கொள்கின்றனர். வாசனை இல்லா மலர்கள், விதையில்லா கனிகள் என அன்பில்லா வாழ்க்கை வாழ இந்த தகவல் தொழில்நுட்பம் தான் காரணம். செல்போனால் மனப்பாட ஆற்றல் குறைந்து வருகிறது. ஒருவர் அவருடைய போன் நம்பரை கேட்டால் செல்லை பார்த்து சொல்கிறேன் என்று சொல்லும் காலத்தில் நாம் வாழ்கிறோம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்வதெல்லாம் அந்த காலம். ஆனால் இப்பொழுது மாதா, பிதா, கூகுள், தெய்வம் என்று சொல்லும் அளவிற்கு வாழ்கிறோம். இந்த காலத்தில் எது கற்றுத் தருகிறதோ அதுவே குரு. எனவே கூகுளே குருவாக உள்ளது. தாவி தாவி விளையாடுவதெல்லாம் அந்த காலம். ஆனால் இப்பொழுது செல்போனில் தடவி தடவி விளையாடி உடல் பருமனால் அவதிப்படுகிறோம். நமக்கு செல்போன் சிக்னல் கிடைப்பதற்காக செல்போன் டவர்களை கட்டுகிறார்கள். முதலில் 3G வந்தது, பிறகு 4G, 5G என போய்கொண்டே இருக்கிறது. இதனால் சிட்டுக்குருவிகளின் இனம் அழிந்து வருவதை கூட சில திரைப்படங்களில் காண முடிகிறது. எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளின் கைகளில் போனை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நவீன தொழில்நுட்பம் சாபமே என்று நல்ல தீர்ப்பளிக்குமாறு நடுவர் அவர்களையும் கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்துள்ள நிலையில் தீர்ப்பு கூறும் நேரம் இது. இந்தியாவில் இன்று ஸ்மார்ட் போன்களின் எண்ணிக்கை 100 கோடி. 40 லட்சம் கம்ப்யூட்டர் ஒவ்வொரு ஆண்டும் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆயுத தயாரிப்புகள் அதிகரிப்பதே தொழில்நுட்பத்தால் தான். அதுவும் நமக்கு சாபம் தானே. குழந்தைகள் சாப்பிடுவதே யூடியூப் வீடியோவை பார்த்துதான். பாட்டி கதையெல்லாம் கேட்டு சாப்பிடுவது அந்த காலம். வயதானவர்கள் தனிமைக்கு தள்ளப்படுகின்றனர். அவர்களுக்கு ஆறுதலே இந்த செல்பேசிதான். வலைதளத்தை கையாள தெரிந்தவர்கள் வரம் என்கின்றனர். அதே வலைதளத்தை கையாள தெரியாதவர்கள் சாபம் என்கின்றனர். யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற கணியன் பூங்குன்றனாரின் வாக்கை நினைவாக்க ஒட்டுமொத்த உலகை கைக்குள் கொண்டு வர காரணம் இந்த செல்பேசியே. வருங்காலத்தை மட்டுமல்ல, வரலாற்றின் தெரிந்து கொள்ள உதவுவது இந்த செல்பேசியே. ஒவ்வொரு முறையும் கண்ணாடியில் முகம் பார்க்கும் பொழுது முகம் அழுக்காக தான் உள்ளது. அழுக்கு கண்ணாடியில் உள்ளதா? முகத்தில் தானே உள்ளது. அதுபோல வலைதள தொழில்நுட்பங்களில் குறைகள் இல்லை, கையாளும் நம்மிடம் தான் உள்ளது. சாபம் என்று வலைதளத்தை கூறிட முடியாது. அதனால்தான் முகம் தெரியாத பல நண்பர்களின் மூலம் மருத்துவ உதவிக்கு பண உதவி பெற முடிகிறது. தகவல் தொழில்நுட்பம் நமக்கான கைத்தடி. அதை கிரீடம் போல பயன்படுத்திவிட்டு பிறகு முழுகிரீடம் என்று சொல்வது நியாயமா? கணினியும் செல்போனும் இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியுமா? இக்காலத்தில் தொழில்நுட்பம் என்பது நம் அன்றாட வாழ்வில் பெரும் பங்கு வகிக்கிறது. கணினி என்பது உலகை காட்டும் ஜன்னல், செல்போன் என்பது உள்ளங்கையில் உள்ள உலகம்.
அதை மூடி திறக்க தெரிய வேண்டும். நல்ல செயல்களுக்கு பயன்படுத்துவதும் தீய செயல்களுக்கு பயன்படுத்துவதும் நம் கையில் தானே உள்ளது. விஞ்ஞானம் நம்பகமானது, விஞ்ஞானம் துல்லியமானது, விஞ்ஞானம் சலித்துக் கொள்ளாதது. அதை நாம் வைத்துக்கொண்டு ஊடகங்களை குறை சொல்கிறோம். நேற்றைய அறிவியல் அலங்காரம், இன்றைய அறிவியல் ஆதாரம், நாளைய அறிவியல் அஸ்திவாரம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எனவே அளவோடு பயன்படுத்துவோம். இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிற் காய்க்க வந்தற்று. கத்தரிக்கோள் டைலரிடமிருந்தால் துணியை வெட்டும். அதே கத்தரிக்கோள் கொலையாயிடமிருந்தால் சற்று சிந்தித்து பாருங்கள். கத்தரிக்கோள் முக்கியமில்லை, அது யாயிடம் உள்ளது என்பதுதான் முக்கியம். எனவே நவீன தொழில்நுட்பம் வரமே 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 என்று கூறி இப்பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கராத்தே பயிற்சியிலே சிறப்பிடம் பெற்ற 3 மாணவ செல்வங்களுக்கு, கின்னஸ் சாதனை படைத்த 3 மாணவ செல்வங்களுக்கு நம்முடைய வட்டார மல மையத்தின் மேற்பார்வையாளர் பரிசுகளை வழங்கி வாழ்த்துரை வழங்க அன்பு